ஆனா ஒண்ணுதான், நானும் 32 வருஷமா கூத்தாடிட்டு வயசு 26 வயசு ஆகுது. இந்த மாதிரி ஒரு செட்டை பார்த்ததே கிடையாதுண்ணா. அதான் இப்படியே ஆமாண்ணா. செட்டை இப்படியே எத்தனை வருஷம் ஆடி இருக்கிறேன் நாங்களா? 32 வருஷமா கூத்தாடுறேன். சரி, 26 வயசு ஆகுது. இது வரைக்கும் இந்த மாதிரி செட்டை பார்த்ததே கிடையாது. இந்த ஊர்லயே நிறைய கூத்தாடிங்க இருக்காங்க, நாடகாரங்க. மாரிமுத்து வந்தவங்க, மாரிமுத்து அப்பா நம்முடைய திக்கேட திசைக்கும் நாடுகிற பட்டணத்துக்கு பேர் வாங்கினவர். ஆமாம்மா. அதே மாதிரி நம்ம பழனிமப்பா நாடக நமக்கெல்லாம் ஒரு ஆசானா நடக்கக்கூடியவர். ஆசான் தான், நம்ம எல்லாம் ஒரு வாத்தியார். அப்படியாப்பட்ட மகராசங்கள்லாம் இந்த சபையில அமர்ந்திருக்காங்க. அவங்க முன்னாடி ஆனா நாம என்ன புண்ணியம் செஞ்சிருக்கோம்? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம அக்கா அவங்க தான், நம்ம தாய்மார்கள். வருகின்ற மாசி மாதம் 10ஆம் தேதி பொறுப்பாக தெரியாச்சா? அப்படி மாசி மாதம் 10ஆம் தேதியில இங்க நம்முடைய சின்னார்பாளையம் காலனில இங்க நாம வந்து கால் வைக்கணும். அந்த காலி ஆயுத இல்லாத நம்ம இன்னொரு கூத்து. இப்ப இந்த பெருமைக்கெல்லாம் இந்த மகராசிகளும் இந்த ஊருக்காரங்க தான் காரணம். அப்படின்னு அவங்க நினைச்சது போல கூடிய விரைவில் காளியம்மனுக்காகவும் மாரியம்மனுக்காகவும் மலை 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 வந்து கோபுரமானது உயர்ந்து கோயிலை கட்டி எந்த ஓர் நோய், அதாவது நோய் நொடி இல்லாம கோமாளி எல்லா செல்வங்கத்தும் நிச்சயமா நீங்க அந்த காரியத்தை ஆரம்பம் செய்யுங்க. அதாவது ஆரம்பமும் வந்து சேரும். உங்க மனசு எப்படி ஒரு வெள்ளம் காளியம்மனுடைய ஆலயமும் மாரியம்மனுடைய ஆலயமும் கள்ளங்கவனம் இல்லாம எப்படி நீங்க இருக்கீங்களோ அதே போல லட்சுமி காந்தம் சொல்லுவாங்க. காந்தம்னா என்னன்னு தெரியுமா? ஆண்களை கண்டு சுத்தி இழுப்பதாலே காந்தம் தேடி வச்சாங்க. இழுப்பதனாலே ஆண்களை சுத்தி இழுப்பதனாலே கோயிந்தா ஓ மரகரா கோயிந்தா மகாதேவா போது அதிகமா எனக்கு என்ன தொழில்? அப்பா அம்மா யாரு? தாயாரோ குப்புதாசி. தாயாரோ குப்புதாசி. குப்புதாசி. இத்தனை கூட்டத்தில் இத்தனை ஆம்பளை யாரு? எங்க அப்பா யாரு? தாயாரு குப்புதாசி. அப்பா இத்தனை ஆம்பளைங்க உட்காந்துருக்காரு. இதுல யாரு எங்க அப்பா? நான் சொல்லட்டும் அப்படின்னா எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. யாருன்னு அவரா கூட எங்க அப்பா இருக்கலாம். அங்க 4 பேர் இருக்காங்க. அந்த முக்காடுக்காரர் குள்ளாக்காரர் அவரு கூட எங்க அப்பாவா இருக்கலாம். அந்த அந்த வெள்ள சட்டக்காரர் கூட எங்க அப்பனா இருக்கலாம். ஐயா
நான் அம்மதி நான் கேமராக்காரர் விரும்புகிறேன் என்ன விஷயமாடா அடியாமா இப்ப நாங்க செய்யக்கூடிய தொழில் என்ன தொழில்? என்ன வேலை செய்யணும் என்ன வேலை? ஐயோ ரோட்டு வேலைக்கு போனா வெயில நிக்கணும் வேலை செய்யணும் ஆமா. கார வேலைக்கு போனா கார சட்டி தூக்கணும் கார சட்டி தூக்கணுமா ஆபீஸ் வேலைக்கு போனா பேனாவும் கையில பிடிச்சி எழுதணும் கையில பிடிச்சி எழுதுறது பிடிக்காது கையில பிடிச்சி எழுதுறதுக்கு பிடிக்காது ஆமா பின்ன என்ன பண்ணுவேன் அடியாமா நான் என்ன வேலைக்கு போறேன் என்ன வேலை? ஏது வேலைக்கு போறேன் தெரியுமா செல்லக்குட்டி என்னடா சனி அட கண்ணாடி காசு கோமாளிக்காக ரூபாய் 10 ரூபாய் பின்னலைங்குள்ளார் நெஞ்சார்ந்த 100 கோடி வணக்கம் முக்காடு தரக்க பாக்குது பூத்து பார்க்கலாமா தூங்கலாமான்னு பாக்குது அந்த அக்கா வெறும் பொம்மை டிவி பார்த்துட்டு தூங்கி எழுச்சி உட்காந்து அடியாமா கடிச்சு காசு வாங்க காமாட்டி பண்ணுறாங்க சீலை தூக்கி காசு வாங்க சீமாட்டி பண்ணுறாங்க அடியே பச்சையா சொல்றது போனா நான் பண்றது இது அப்போ பச்சை சொல்ல போனா நீ வந்து தேவடியா தொழில் பண்ற ஆட தேவடியா முண்டைய 800 ரூபா காசு வரும் 700 ரூபா வரும் அதுக்கு அப்ப யாருந்தாலும் அடியாமா சரி தேவடியா ஒவ்வொரு நாளே 8வது வீதியில நாங்க வாழ்ந்தோம்னா எனக்கு என்ன வேலை தெரியுமா காலையில எழுந்து சொன்னேன் எல்லாத்தையும் உழுவிட்டு என்னாச்சே உளும்பிக்கிட்டா எல்லாத்தையும் குளிச்சுட்டு நான் ஒவ்வொரு வனமா சென்று அப்படி சுத்தி பார்க்கறது பழக்கம் அவர் போய் பார்க்கலாமா இது கொஞ்சம் மூடாய பார்த்துட்டு போறாங்க பார்த்து பார்த்தாலும் கிராக்கி இந்த உடம்பு தான் ஊருக்குன்னு பெத்து விட்டுக்கிட்டு அப்புறம் என்ன போலாமா யாரு பார்த்தா போற படப்படலாம் போலாமா போற நான் வரல ஐயோ நான் வரலையா கொள்ளக்காரனுக்கு அவன் பூக்கு இல்ல பூக்கு எப்படி பாப்பா அப்படித்தானே தப்பு தப்பா பேசினா தலை மூக்கையே பிடிச்சி கிள்ளி விட்டுருவேன். மூக்க பிடிச்சி கிள்ளாதே, மூக்க பிடிச்சி கிள்ளு.
என்ன செய்வது தமாஸ் பண்ண கோமாரி மாமா இருந்தாலும் நான் இப்ப எங்கிட்ட போன் தெரியுமா எங்கிட்ட எங்க போறேன் எங்க தான் போன் தெரியுமா தான் போறேன் அது வாரு